பாரதி ராஜா அவர்களோட வீட்டுக்கு ஏகப்பட்ட மூட்டைகள் வந்திருக்கு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. அது என்ன மூட்டை, அதில் என்ன இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவின் முக்கிய இயக்குனரான பாரதி ராஜா அவர்கள் சமீபத்தில் வயது மூப்பு காரணமாக இறந்து போயிருந்தது நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. தொடர்ந்து திரை பிரபலங்கள், தமிழ் ரசிகர்கள் எல்லோருமே தங்களோட கண்டோலன்ஸை அவருக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க. அவர் இறந்ததற்கு பிறகு தொடர்ந்து A to Z அவங்களோட வீட்டில் என்ன நடக்குதோ அது சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அந்த வகையில் சமீபத்தில் தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, பாரதி ராஜா அவர்களோட பண்ணை வீட்டுக்கு ஏகப்பட்ட மூட்டைகள் வந்து இறங்கியிருக்கு அப்படிங்கிறது தான். அந்த மூட்டைகளில் என்ன இருந்திருக்கு அப்படின்னா, பாரதி ராஜா சார் சம்மந்தப்பட்ட பொருட்கள் தான் இருந்திருக்கு. அதாவது பாரதி ராஜா சார் படித்த புத்தகங்கள், பாரதி ராஜா சார் எழுதிய புத்தகங்கள், அவர் வாங்கிய அவார்ட்ஸ், இது மட்டும் இல்லாமல் அந்த பீரியட்லலாம் சினிமா யூஸ் பண்ணுறதுக்கு, அதாவது சினிமா எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ண பொருட்கள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அவர் ரொம்ப ரொம்ப பத்திரமா வச்சுருந்துருக்காரு. அண்ட் அந்த பொருட்களுமே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து மூட்டையாக கட்டி இந்த ஒரு பண்ணை வீட்டுக்கு வந்திருக்கு. அண்ட் இதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, அந்த பண்ணை வீட்டில் அவர் அடக்கம் பண்ண இடத்துல மணிமண்டபம் கட்ட போகிறாங்க அப்படிங்கிறத ஏற்கனவே அவங்களோட ஃபேமிலி மெம்பர் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது தமிழ் இயக்குனர் சங்கம் சார்பாகவோ அப்படி இல்லைனா பாரதி ராஜா சார் வீட்டில் இருக்கவங்க சார்பாகவோ மணிமண்டபம் அப்படிங்கிறது கட்ட போகிறாங்க. அண்ட் அந்த ஒரு மணிமண்டபம் ஃபுல்லாகவே பாரதி ராஜா சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாத்தையுமே வைக்கலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்காங்க. அவர் பயன்படுத்திய அத்தனை பொருட்களுமே அவர் டேக் சொல்ல பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ரிப்பு, அது மட்டும் இல்லாமல் அவர் வச்சிருந்த மிக முக்கிய பொருட்கள், அவர் எழுதிய புத்தகங்கள், அவர் வாசித்த புத்தகங்கள் அப்படின்னு முழுக்க முழுக்க அவருடைய நினைவுகள் நிரம்பிய எல்லாத்தையுமே அங்கே வைக்கலாம் அப்படின்னு இருந்திருக்காங்க. அதனால தான் இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய அவரோட அத்தனை பொருட்களையுமே மூட்டையாக கட்டி தேனியில் இருக்கக்கூடிய அவரோட பண்ணை வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்களாமா. பாரதி ராஜா சார் இறந்து கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆகுது. அவர் ஒரு ஹிந்து அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அந்த ரிலீஜியஸ் வைஸ் கும்பிட வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்கும், கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் ஒரு சிலது இருக்கும். குறிப்பாக 16ஆம் நாள் காரியம் இருக்கும், 30ஆம் நாள் காரியம் இருக்கும். இந்த மாதிரியான சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாத்துக்குமே அவங்க ஃபேமிலி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் இந்த ஒரு சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே அவருடைய மணிமண்டபத்துக்கான வேலைகள் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயத்துக்கு நிறைய தமிழ் சினிமா ரசிகர்கள் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான், பாரதி ராஜா சார் தமிழ் சினிமாவுக்கு மிக அற்புதமான படைப்புகளை கொடுத்திருக்காரு. அண்ட் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இன்னும் சொல்ல போனால் நிறைய கஷ்டப்படக்கூடிய இயக்குநர்கள், டெக்னீஷியன்ஸ் அப்படின்னு எல்லாருக்குமே மறுவாழ்வு கொடுத்துருக்காரு. அண்ட் நிறைய சூப்பர் ஹிட் ஆக்டர்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு கைமாறு அப்படின்னா அவர் பேரில் ஒரு மணிமண்டபம் நம்ம கட்டித்தரதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை ரிக்வெஸ்ட்டாக தமிழ் இயக்குனர் சங்கத்துக்குமே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ் திரைப்பட சங்கமோ அப்படி இல்லைனா இயக்குனர் சங்கமோ இந்த ஒரு விஷயத்தை எடுத்து அவருக்காக முன்னின்று நடத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறே தான் நம்மளோட ஒரு ஆசையாகவுமே மாறி இருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை தமிழ் நடிகர்கள் மற்றும் இயக்குனர்கள் எப்படி கையாள போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.